சரியாக மே 6 மற்றும் மே 7ஆம் தேதிக்கு இடைப்பட்ட நள்ளிரவு நேரத்தில் ஏறத்தாழ 72 இந்திய போர் விமானங்கள் மிகத் துல்லியமாக ஒருங்கிணைக்கப்பட்ட அலைகளாக வானில் சீறி பாய்ந்தன. இதில் ரஃபேல், மிராஜ் 2000, மிக் 29 மற்றும் சுகோய் 30 ஆகிய போர் விமானங்கள் அடங்கும். இவை அனைத்தும் நீண்ட தூர ஏவுகணைகள் மற்றும் அதிநவீன எலக்ட்ரானிக் போர் அமைப்புகளுடன் தயார் செய்யப்பட்டிருந்தன. அவற்றின் இந்த ரகசிய திட்டத்தின் பெயர்தான் ஆபரேஷன் சிந்துவார். பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு, காஷ்மீர் முழுவதும் உள்ள 9 முக்கிய இலக்குகளை தாக்குவதே இதன் நோக்கம். பாகிஸ்தான் தரப்பில் அவர்களின் வான் பாதுகாப்பு ரேடார்கள் இந்திய விமானப்படை மிகப்பெரிய அளவில் ஒன்று திரள்வதை கண்டறியத் தொடங்கின. இது பாகிஸ்தான் விமானப்படை தலைமையகத்தில் பேராபத்தை எச்சரிக்கும் மணிகளை ஒலிக்கச் செய்தது. உடனடியாக அங்கு ரெட் அலர்ட் பிறப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து JF-17 தண்டர், சீனாவின் J-10C விகாரஸ் டிராகன் மற்றும் F-16 ஃபைட்டிங் ஃபால்கன் உட்பட சுமார் 42 பாகிஸ்தானிய போர் விமானங்கள் ஏவாக்ஸ் முன்கூட்டியே எச்சரிக்கும் விமானங்களின் துணையோடு தற்காப்பு நிலைகளை எடுத்துக்கொண்டு காற்றில் பறந்தன. ஆனால் அடுத்து நடந்த விஷயம் ஒட்டுமொத்த உலகையுமே உலுக்கியது. பாகிஸ்தானின் வான் எல்லைக்குள் நுழையாமலேயே இந்திய போர் விமானங்கள் பாகிஸ்தானுக்குள் இருக்கும் 9 தரைவழி இலக்குகளின் மீது துல்லியமான நீண்ட தூர தாக்குதல்களை ஒருங்கிணைத்து நடத்தின. இதில் 5 இலக்குகள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியிலும், மீதமுள்ள 4 இலக்குகள் பாகிஸ்தானின் மிகப்பெரிய மாகாணமான பஞ்சாபின் பல முக்கிய நகரங்களிலும் வெற்றிகரமாக தாக்கப்பட்டன. இந்த தாக்குதலை இந்தியா தனது மிகப்பெரிய வெற்றியாகவும் பகல்காம் தாக்குதலுக்கு எடுக்கப்பட்ட பழிவாங்கலாகவும் கொண்டாடியது. ஆனால் பாகிஸ்தான் விமானப்படையோ ஒரு பேரதிர்ச்சியை சந்தித்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களுக்கு மறக்காமல் ஜியோ தோழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.